சிவாய நம திருச்சிற்றம்பலம். இப்போ 10வது சூத்திரத்தில் நூற்பா என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். அவனே தானே ஆகி அந்நெறி ஏகனாகி இறைப்பணி நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே. நாம் முதல்ல இந்த நூற்பாவோட விளக்கத்தில் என்ன பார்த்தோம்? எல்லாம் இறைவன் செயல், அவனே தானே ஆகி, எல்லாம் இறைவன் செயல்னு நாம் இருந்து அதில் இறைப்பணி செய்ய, இறைப்பணி இறைவன் பின்னாடி நின்று இறைப்பணி செய்து எல்லாம் இறைவன் அப்படின்றதுல நாம் நிற்கும் பொழுது இந்த மல மாயை தன்னோடு, இந்த ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மல வாசனை கூட கொஞ்சோண்டு இருந்தால் கூட தானாக விலகிவிடும் அப்படின்னு சொல்கிறார். எப்படி நான் என்றதை எடுத்து வினை சேராமல் இருந்து இறைப்பணி செய்து இறைப்பணியில் நிற்கும் பொழுது மலம் முழுசாக நீங்கிவிடும். இதுதான் அதற்குண்டான வழி அப்படின்னு சொல்ல வர்றார். ஏகன் ஆகி இறைப்பணி நிற்றல் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாமே இறைவன் தான், இறைவன் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நாம் இந்த நூற்பால முதல்ல நாம் பார்த்தோம், இறைவன் தான் சகலத்திற்கும் காரணம், அப்போ எல்லாம் அவன் செயல்னு நாம் இருக்கணும் அப்படின்னு இருக்கணும். நாம் ஆன்மா தான், நாம் ஆன்மா, நான் என்கின்ற இந்த ஆன்மா அதை சார்ந்து இருக்கு. அது எதை சார்ந்து இருக்கிறதோ அதுவாகவே மாறும் தன்மை உடையது. எல்லாம் அவன் செயல் என்று இருக்கும்போது, இறைவழியில் இருக்கும்போது இந்த மாயைன்ற இந்த விஷயமான இருளில் ஆன்மா இருக்காது, அதை விட்டு வெளியே வந்துடும். இந்த கடவுள் அதுடைய நிலை, எல்லாம் அவன் செயல் என்கின்ற இந்த நிலை மிக முக்கியமான நிலையாக மெய்கண்ட நாயனார் இந்த இடத்துல எடுத்து சொல்றார். ஒன்றி அப்படியே அதோடு சார்ந்து ஒன்றி இருப்பது மிகவும் அவசியமாகின்றது. அப்போ அதையே சார்ந்து இருக்க 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 கொஞ்சோண்டு இருக்கிற இந்த மல வாசனை கூட அதை விட்டு நீங்கி அடுத்த நிலைக்கு நாம் முக்தி அடைகிற நிலைக்கு போகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு மிக பிரம்மாண்டமாக இறைவன் ஏற்படுத்தி தருகிறார், நம்மோடு இருந்து செய்கிறார் அப்படின்றத மெய்கண்டன் என்ன சொல்கிறார். நன்றி. தொடர்ந்து அடுத்தடுத்த சூத்திரத்தில் என்ன சொல்கிறாருன்றதை பார்ப்போம். சிவாய நம திருச்சிற்றம்பலம்.